Screen Yes, sir. Okay, welcome to this Yasasvi class. Today we will look at a little bit about history. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் கதை மாதிரி புரிஞ்சுட்டு அப்புறம் புக்கை படித்து போனீங்கன்னா தான் அது எழுதுனா இந்த மாதிரி எக்ஸாமெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? கதை மாதிரி எப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வென் ஸோ பிரிட்டிஷர்ஸ் ரூல்ட் அவர் கண்ட்ரி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது எப்படி நடந்தது அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியணும். எப்படின்னா, முதல்ல வென் த இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். இங்குள்ள அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸோ அல்லது இங்கே இருக்கிற உங்களுடைய இந்த வாசனை திரவியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்தியா வந்து ரொம்ப நிறைய டீ, காப்பித்தூள், நம்மளுடைய பெப்பர், அவர் காடமம், அப்புறம் இந்த வனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா? வனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தா அந்த வனிலா அந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளேவர் வந்து இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் எ பிளான்ட் கால்ட் வன்னிலின். வன்னிலா அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து பிளான்ட் வந்து வன்னிலா பீன்ஸ் அப்படிங்கிற ஒன்று அதுலேருந்து எடுத்து இந்த பீன்ஸ்லேருந்து தான் இந்த வன்னிலா ஃப்ளேவரை உண்டாக்குறாங்க. அந்த வன்னிலா பீன்ஸ் வந்து உலகத்திலேயே மூணு இடத்துல தான் க்ரோ ஆகும். ஒன் இஸ் இந்தியா, அதர் ஒன் இஸ் கனடா, அண்ட் தேர்ட் இஸ் ஆஸ்திரேலியா. அண்ட் வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் தட் வி ஹவ் நம்ம ஊர்லேயும் அது க்ரோ ஆகுது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாவில் இருந்ததுன்னு அப்படியே அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த இந்தியாவுக்கு போய் நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தே ஸ்டார்டட் கம்மிங் டு இந்தியா. அது ஆக்சுவலாக அப்போல்லாம் அந்த சீ ரூட்டு கரெக்டாக தெரியாது. முதல் வாஸ்கோட காமான்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, அப்படியே போர்ச்சுகல்லேருந்து வந்தார். அவர் ஒரு போர்ச்சுகீஸ் செயலர். அவர் போர்ச்சுகல்லேருந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் ஆப்பிரிக்கா வந்த உடனே அதுதான் இந்தியா நினச்சிட்டார். அவர் இந்தியா நினச்சி அங்கே உள்ளே போனால் அது ஆஃப்ரிக்கா. அவங்க சொன்னாங்க, இந்தியா இது கிடையாதுப்பா, இன்னும் கொஞ்சம் போப்பா, இன்னும் கொஞ்சம் கோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ன்னு இருக்காங்க. Again he went towards east and then he met a place called Mozambique. அங்கேயும் சொல்லியிருக்காங்க, இது இந்தியா கிடையாதுப்பா, மறுபடியும் போன்னு சொல்லி தான் தென் ஃபைனலி arrived at Calicut. வாஸ்கோட காமா arrived at கள்ளிக்கோட்டைன்னு தமிழில் படிப்போம், இதெல்லாம் இங்கிலீஷில் கேலிக்கட், கோழிக்கோடுன்னு இப்போ அதை பேர் மாற்றிட்டாங்க. அங்கே வந்து அரைவானார். அதுதான் ஃபஸ்ட்டு பர்சன் ஃப்ரம் யூரோப் who has come to India to do trading. அதாவது ட்ரேடிங் அப்படின்னா வியாபாரம். என்ன மாதிரி வியாபாரம்னா, இங்கே இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே விற்கலாம், யூரோப்பில் விற்கலாம், அப்புறம் யூரோப்பில் பொருளை வந்து இங்கே கொண்டு வந்து விற்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 திங்கிங்கில் வந்திருக்கார் அவர், போர்ச்சுகீஸ். அவர் வரும்போது அப்போ மற்ற நாட்டுக்காரங்கள், அந்த யூரோப்பியில் நிறைய நாடு இருக்கே, அந்த டச், அவங்கள பார்த்து நம்மளும் அங்கே போய் எல்லாம் போய் இது பண்ணலாம்னு அவங்க வந்தாங்க. அடுத்தது அதுக்கப்புறம் டேனிஷ் அவங்க வந்தாங்க. டேனிஷ்காரங்க மறுபடியும் டென்மார்க் தான் டேனிஷுங்க, அவங்களும் இங்கே வந்தாங்க. இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்காரன் வந்தான். ஸோ இங்கே வந்த உடனே அந்த போர்ச்சுகீஸ் வந்த உடனே டச்சு வரும்போது இவங்க அந்த ட்ரேடு, அந்த வியாபாரத்தில் வந்து யார் அதிகமாக வியாபாரம் பண்ணுறாங்கிறதுல ஒரு போட்டி நிலவியது. அந்த போட்டினால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்தது. போர்ச்சுகீஸுக்கும் டச்சுக்கும் டேனிஷ்க்கும் சண்டை வந்தது. அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வரும்போது ரொம்ப கொஞ்சம் பெரிய லெவலில் வந்தவன் என்ன பண்ணான்னா, ஆக்சுவலி போர்ச்சுகீஸ், டச்சு, டேனிஷ் எல்லாம் துரத்தி விட்டான். ஸோ பிரிட்டிஷ் வேர் டூயிங் எ வெரி பிக் பிஸ்னஸ் வித் இந்தியா. தேர் ஐடியா ஆல்சோ டு கம் ஹியர் அண்ட் டு த ட்ரேடிங் ஒன்லி, நாட் டு ரூல் த கண்ட்ரி. பட் இங்கே வந்த போது இங்கே இல்லை நம்ம நாடு, அப்போ வந்து நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. ஒரு 500 ராஜாக்கள், குட்டி ராஜாக்கள், ஒரு எவ்ரி 10 கிலோமீட்டருக்கு ஒரு ராஜா. அவங்க அப்போ கண்ட்ரினாவே ஒரு 10, 20, 30 கிலோமீட்டர்னா ஒரு கண்ட்ரி, அந்த மாதிரிலாம் இருந்தது. நியர்லி 560 ராஜாக்கள் இருந்தாங்கன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, பொறாமை எல்லாம் இருக்கிறத பார்த்தாங்க. ஸோ இங்கே பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணால், டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இவனுக்கு ஒரு மூட்டி விட்டு தென் ப்ராபப்ளி நம்ம ஒரு இது பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அது கடைசியில் டர்ன்ஸ் அவுட் டு பி ரூலிங் த கண்ட்ரியாக மாறிடுச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்டு நீங்கள் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும். அதை புரியிருக்காத இந்த ஸ்லைட்ஸ் நான் காமிச்சேன். ஈவன் தோ இட் இஸ் நாட் தேர் இன் யுவர் 10th சிலபஸ், பட் திஸ் இஸ் தேர் இன் 9th or 8th ஏதோ சிலபஸில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இதை பற்றி இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதை நான் படிக்கிறேன், நீங்கள் படிக்க வேண்டாம், நான் மட்டும் படிக்கிறேன். அப்புறம் நம்ம நேரம் அந்த 10th சிலபஸ்க்கு போயிடலாம். வாஸ்கோட காமா இஸ் அ போர்ச்சுகீஸ் sailor reached the southernmost point of Africa
Africa and continued his journey to Mozambique, and from where he sailed to India, that is Calicut, with the help of an Indian pilot. ஸோ அங்கே வந்து அந்த மொசாம்பிக் வந்தோடனே ஒரு இந்தியன் செயலர் பார்த்துருக்கான், இங்கே இந்தியாவுக்கு இப்படி நேராக போயான்னு அவர் கை காமிச்சிருக்கார். அப்படி வந்தவர் தான் காலிக்கட்டுக்கு வந்திருக்கார். த போர்ச்சுகீஸ் ஹூ எஸ்டாப்ளிஷ் அ கண்ட்ரோல் ஓவர் புலிக்காட். புலிக்காட் எங்கே இருக்கு தெரியுமா? கேலிக்கட்டுங்கிறது கேரளாவில் இருக்குது, கோழிக்கோடுன்னு சொல்லிட்டு. புலிக்காட்டுங்கிறது எங்கே இருக்குது தெரியுமா? புலிக்காட் இஸ் சம்வேர் நியர் சென்னை, பிட்வீன் சென்னை அண்ட் ஆந்திராவுக்கும் சென்னைக்கும் நடுவால் ஒரு புலிக்காட் லேக்குன்னு கூட ஒன்று இருக்குது. அது அந்த ஏரியாவுக்கு பேர் தான் புலிக்காட். அதையும் போய் போர்ச்சுகீஸ் பிடிச்சிட்டாங்க. எப்போ 1502 பிடிச்சிட்டாங்க. அது பிடிச்ச அந்த அதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்க. போர்ச்சுகீஸ் பின்னாடி வந்து டச்சு வந்து நேராக புலிக்காட்டுக்கு வந்து அங்குள்ள போர்ச்சுகீஸ் எல்லாம் போராடி அவங்களோட வின் பண்ணி அவங்க துரத்தி விட்டான். தென் இட் ஹஸ் பிகம் எ டச் காலனி மாதிரி ஆகிப்போச்சு இது புலிக்காட். ஆன் March 17, 1616 the king of Denmark issued a charter and created a Danish East India Company. இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்தியா வந்து ஈஸ்டில் இருக்குது. ஈஸ்ட் இந்தியா டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதே மாதிரி டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற மாதிரி அந்த பேர் வச்சிட்டாங்க. அவங்க வந்து ட்ராங்குபார் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலையும், செராம்பூர் அப்படிங்கிற பெங்காலில் உள்ள இடத்துலையும் அவங்க தே ஸ்டார்டட் தேர் ட்ரேடிங். தென் பிரிட்டிஷ் கேம். பட் பிரிட்டிஷ் வந்த பிறகு தான் ஃப்ரெஞ்சு வந்தாங்க. பிரிட்டிஷ்க்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு வரல, பிரிட்டிஷ் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஞ்சு வந்தாங்க. இப்போ ரெண்டாவது பேரா படிக்கிறதுல, சின்ஸ் த போர்ச்சுகீஸ் வேர் எலிமினேட்டட் பை த டச் அண்ட் த லேட்டர் எக்ஸ்டிங்விஷ்ட் பை இங்கிலீஷ், த ஃப்ரெஞ்ச் வேர் லெஃப்ட் டு ஃபேஸ் த இங்கிலீஷ் ஃபார் கண்ட்ரோல் ஓவர் ட்ரேட் இன் டெரிட்டரி. ஏன்னா ஃப்ரெஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே இங்கிலீஷ்காரை வந்து மற்றவங்கள துரத்தி விட்டு இஸ் பிகம் எ வெரி ஸ்ட்ராங் ஹியர். அண்ட் வென் ஃப்ரெஞ்ச் கேம் he has to fight with the English for doing the trading. இந்த ஃப்ரெஞ்சு வந்தவன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் ட்ரேடிங் வேலையை பார்க்காம இந்த போரில் பூந்துட்டான். he started fighting with the English and fighting with the local rajas. அதுதான் ஃப்ரெஞ்சு பண்ண ஒரு மிஸ்டேக். The French neglected trade and entangled themselves in wars with Indian and other European powers. The three Carnatic wars ruined the French and rejuvenated the English to embark on a systematic territorial expansion. The comparative success of British over Portuguese, Dutch and Danish and the French was largely due to their commercial competitiveness, spirit of supreme sacrifice, government support, naval superiority, national character and their ascendancy. இப்போ பிரிட்டிஷ் எப்படி வின் பண்ண முடிஞ்சது இவங்க 4 பேரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அந்த ஒரு ட்ரேட் பண்ணுற அந்த யுக்தி அவனுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து அவனுடைய நேவல், அதாவது கப்பற்படை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்புறம் அங்கே பிரிட்டிஷில் இருக்கிற அரசாங்கம் அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. அதுவும் ஒரு காரணம். இதெல்லாமே வந்ததுனால என்னாச்சுன்னா, இவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு தென் he started doing very big trading from India and slowly he captured India and started ruling India. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் கோ டு அந்த 10th போர்ஷனில் என்ன படிப்பீங்கன்னா, நீங்கள் இதான் இந்த பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் அந்த 10th போர்ஷன் ஈஸியாக இருக்கும். 10th போர்ஷன் பண்ணால் World War I பார்ப்பீங்க. இப்போது உங்களுக்கு இது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த World War I அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகப்போர் 1. உலகப்போர் என்றால் என்ன? உலகம் ஃபுல்லாக போர் நடந்திருக்கும் இல்லையா? அதனால தான் உலகப்போர்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வார்னா வேர்ல்டு எல்லா இடத்துலையும் போர் நடந்திருக்கணும். எப்படி நடக்க முடியும்? அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இருங்க. இப்போ ஒரு போர்னு என்ன? ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் இடையில் நடக்கிற சண்டை தான் போர் அப்படிங்கிறோம். அப்போ உலகத்தில் அத்தனை ராஜாக்களுக்கும் ஒரே டைமில் போர் பண்ணோன்னு ஒரு எண்ணம் வந்திருக்குமா? அது எப்படி வந்தது? அங்கெல்லாம் ராஜாக்கள் இருந்தாங்களா? யார் இருந்தாங்க? ஏன் அப்படி போர் பண்ணாங்க அப்படின்றத யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் எதை படித்தாலும் அது இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும். ஒய், ஹவு, வென், வாட் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். இது கேட்டால் தான் நீங்கள் உங்கள் அறிவு வளரும். உலகப்போர்னா உலகத்தில் அத்தனை இடத்துலையும் அட் அ டைமில் போர் நடந்திருக்கு. அதுதான் அட் அ டைம்னா சேம் ஒரு பீரியட், ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு 1 இயர் நடந்திருக்கு. அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சிட்ட பிறகு உங்கள் புக்கை படிச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி நடந்ததுன்னா, அது ஆக்சுவலாக அங்குள்ள ராஜாக்களுக்கெல்லாம் நடக்கலை. இந்த மாதிரி இந்த யூரோப்பியன்லேருந்து வந்த ஆட்கள், இங்கே இந்த போர்ச்சுகல், டச்சு, டேனிஷு, ஃப்ரெஞ்சு, இப்போ இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு இவங்களுக்குள்ளே நடந்த போர் தான் அது உலகப்போராக மாறுச்சு.
ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியா மட்டும் வரல, உலகில் நிறைய கண்ட்ரி போய் அங்கே ட்ரேட் பண்ணணுன்னு போனவங்க எல்லோரும் ஒட்டுக்க அங்கே போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை வந்தோடனே அப்போது ஒரு நாட்டு சண்டை வந்தோடனே எல்லா நாட்டிலையும் இவங்க தான் இருக்காங்க, அதே கண்ட்ரி அவங்கெல்லாம் பண்ணதுனால தான் அது உலக போராக மாறிச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகே, லெட்ஸ் கோ டு அதை விட்டுட்டு நீங்கள் புக் இருக்கிற அப்படியே மக் அடிச்சுட்டு அப்படியெல்லாம் போனீங்கன்னா ஏதோ ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் அப்புறம் தெரியாமல் போயிடும் உங்களுக்கு. தட் இஸ் த ப்ராப்ளம். த வார் ஃபாட், இது தெரியுதா, இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சார். யா சி, World War I இஸ் பிட்வீன் இயர் 1914 அந்த ஏரியா டைமில் தான் நடந்திருக்கு. அப்போ என்ன பார்ப்போம், வார் ஃபாட் ஃபார் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ். அது வந்து அங்குள்ள இந்த எக்கனாமிக் ரிசோர்ஸஸ்க்காக நடந்தது. அங்குள்ள மூலப்பொருட்களை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நம்ம கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் எப்படி அதை வி வில் கன்வெர்ட் இன் டு ஃபினிஷ் ப்ராடக்ட் அண்ட் பிரிங் பேக் டு திஸ் கண்ட்ரி அண்ட் செல், அந்த மாதிரி ஒன்று. அதில் நடந்த ஒரு வார். இட் இஸ் நாட் அ வார் டு கேப்சர் த கண்ட்ரி, இட் இஸ் நாட் அ வார் டு கேப்சர் த குயின் ஆஃப் த கண்ட்ரி. நார்மலாக ஒரு பிட்வீன் த கிங்ஸ் ஒரு வார் நடக்கும்போது அந்த குயினுக்கு ஆசைப்பட்டு போய் போராடி அந்த ராஜாவை தோக்கடிச்சு அந்த குயினை தூக்கிட்டு வருவார். இது பதிலாக நம்ம அதுதான் நடக்கும். பட் இது வந்து அதுக்கெல்லாம் இல்லை, இட் இஸ் ஃபார் எக்கனாமிக் ரீசன்ஸ். அங்குள்ள பொருள்களை எல்லாம் எடுத்துகிட்டு வரணும், அங்குள்ள நகைகளும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், அங்கே நிறைய ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வந்து நடந்த போர் தான் எக்கனாமிக் ரிசோர்ஸ். ஹென்ஸ் அஃபெக்டட் சிவிலியன் பாப்புலேஷன். அதனால்தான் ஆர்டினரி பப்ளிக்கும் அஃபெக்ட் ஆனாங்க. ஏன்னா எக்கனாமிக் ரிசோர்ஸஸ்னால் எங்கே இருந்ததுன்னா அந்த காலத்தில் டெம்பிள்ஸில் இருந்தது. அதில் பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய நகைகள் அது மற்றதெல்லாம் வச்சுருந்தாங்க, வேல்யூபிள் ஐட்டம்ஸ் எல்லாம், வெள்ளி, கோல்டு, அந்த மாதிரி எல்லாம். அப்போது அந்த டெம்பிள்ஸ் போய் அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக அங்குள்ள சிவிலியன்ஸ்னால் ஆர்டினரி மக்கள், அவங்களும் அஃபெக்ட் ஆனாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. World War I முன்னாடி வாரே வரலையா, அதை போரே வரலையா, வார் மாதிரி வரல, World War வரல, பட் சின்ன வார் வந்துட்டு தான் இருந்தது. ஆனால் எந்த வார்லையுமே சிவிலியன்ஸ் வேர் நாட் அஃபெக்டட். சிவிலியன்ஸ் வந்து இந்த வாரில் தான் World War I தான் அஃபெக்ட் ஆனாங்க. ஓகே, அந்த World Warக்கு அப்புறம் World War வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அந்த யூரோப் எமர்ஜ் as a dominant power பிகாஸ் ஆஃப் சம் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ். அந்த ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிச்சது, அப்புறம் ஜின்னிங் கண்டுபிடிச்சது, அதனால் அந்த சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்னால யூரோப்னா ஐரோப்பிய நாடுகள், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே, டச்சு, போர்ச்சுகல், இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, ஸ்பெயின், ஜெர்மனி எல்லாமே, ஆல் தீஸ் ஃபெலோ, இட்டலி, இங்கே எல்லாருமே தே பிகம் வெரி பவர்ஃபுல் கம்பேர்ட் டு ஏஷியன்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ். ஈவன் நவ் தேர் பவர்ஃபுல், நமக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் யூஎஸ்ஏ அதுக்கப்புறம் வந்தது, பார்ப்போம். அப்படி வந்து அது பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்க வந்து தே ஹேட் காலனிஸ் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. காலனிஸ் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் இங்கே வந்து ஏஷியாவிலையும் ஆஃப்ரிக்காவிலையும் நிறைய கண்ட்ரி பிடிச்சி, இந்தியா மாதிரி கண்ட்ரி பிடிச்சி அதெல்லாம் காலனியாக மாற்றிட்டாங்க. யூரோப் கண்ட்ரிஸ் இன் பர்டிகுலர், Britain aimed at capturing markets and raw materials all over the world. Typical capitalism அப்படி தான் இருக்கும். அங்குள்ள ரா மெட்டீரியலை நம்ம கேப்சர் பண்ணணும், அங்குள்ள மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும். மார்க்கெட்னா அங்குள்ள சந்தை, அங்கே விற்கிறது பிடிக்கிறது அதெல்லாம் நம்ம தான் கேப்சர் பண்ணணும்னு அவங்க வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி வந்தவங்க தான் எல்லாருமே, இவங்கெல்லாம் போர்ச்சுக்கல் அவங்கெல்லாம் அப்படி வந்தவங்க. அப்போ வந்து the clash happened between these people. ஸோ அதில் ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் பிரிட்டன், இன்னொரு பக்கம் ஜெர்மனி, அப்படி பிரிஞ்சுட்டாங்க. கிளாஷஸ் பிட்வீன் கிரேட் பவர்ஸ் பிரிட்டன் அண்ட் ஜெர்மனி இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸ். அது நாட் ஓன்லி எங்கள் பிரிட்டன் யூரோப்பில் மட்டும் நடக்கலை, அவங்க எங்கெங்கெல்லாம் காலனி விட்டு அங்கேயும் நடந்தது. ஜப்பான் காப்பீட் கேபிட்டலிசம் ஃப்ரம் பெஸ்ட் அண்ட் எமர்ஜென்சி பவர், அதை விட்டுலாம். ஆஃப்ரிக்கா வாஸ் காலனைஸ்டு பை பாருங்க யாருன்னு, காலனைஸ்ட் பை பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் அண்ட் ஜெர்மனி. இந்தியா இஸ் காலனைஸ்ட் பை பிரிட்டன், அந்த மாதிரி அப்படி இருந்தது. ஜப்பான் காலனைஸ்ட் கொரியா அண்ட் தைவான். ஸோ ரெண்டு இதாக புரிஞ்சாங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் பவர்ஸ்ன்னு ஒரு கொஞ்சம் பேர், அடுத்தது வந்து இவங்க அலைஸ்ங்கிறவங்க இட் இஸ் லெட் பை பிரிட்டன். யூகேக்காரங்க தான், இங்கிலீஷ்காரங்க தான் அதனுடைய தலைவர். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க ஃப்ரான்ஸ், ரஷ்யா, பெல்ஜியம், அவங்கெல்லாம். இன்னொரு இது சென்ட்ரல் பவர்ஸுங்கிறவங்க ஜெர்மனியை சப்போர்ட் பண்ணவங்கெல்லாம் ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, டர்க்கி, பல்கேரியா, அப்படியெல்லாம் இருந்தது. ஸோ இவங்க பண்ணும்போது இந்த இட்டாலிக்காரன் என்ன பண்ணான்னா, இட்டாலிக்காரன் முதல்ல வந்து ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அவன் கட்சி மாறிட்டான். ஈ ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் பிரிட்டன். ஸோ இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் அந்த புக்கை படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதில் கடைசியில் யார் ஜெயித்தாங்க? பிரிட்டன் ஜெயிச்சது, ஜெர்மனி தோத்துருச்சு வேர்ல்டு வாரில். ஓகே ரைட். அடுத்து என்ன நடந்தது பாருங்கள்.
வேர்ல்டு வார் ஒன் அண்ட் ஆஃப்டர் மாத் கண்டினியூட். இதில் என்ன ஆச்சுன்னா யூஎஸ்ஏ இந்த வேர்ல்டு வார் ஒன்லேயே எங்கேயுமே வரல, பிக்சர்லேயே வரல. வேர்ல்டு வார் ஒனில் யூஎஸ்ஏ வருதா? வரல. சென்ட்ரல் பவர்ஸ்லேயும் இல்லை, அலைஸ்லேயும் வரல. பட் அந்த அலைஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க போருக்கு போல் அலைஸ் வந்து பிரிட்டன்காரங்க, பிரிட்டனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நேவி கொடுத்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. யூஎஸ் entered the war in 1916 and supported Britain with the navy, and finally Germany surrendered in 1918. ஸோ வார் நடக்கும்போது யூஎஸ் வரல, வார் நடக்க சாரி என்னாச்சு வார் நடக்க பாதியில் வரும்போது அவங்க பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பை சப்ளைங் த நேவி ஷிப்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா யூஎஸோட சப்போர்ட்னால பிரிட்டன் ஒன் த வார் அண்ட் ஜெர்மனி சரண்டர்ட் இன் 1918. அப்போ நிறைய சேதமாயிடுச்சு. தட் இஸ் பொதுமக்களும் ஆர்மி நேவி எல்லாம் நிறைய சேதமானதுனால ஆல் த கண்ட்ரீஸ் தே வாண்டட் அ பீஸ். 18 முடிஞ்சது, இனிமேல் பீஸ், இனிமேல் வாரே வரக்கூடாது அப்படின்ட்டு பீஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாரிஸ்னு ஒன்று போட்டாங்க 1919. இனிமேல் வாரே வரக்கூடாதுன்னு போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வார் வந்தது, அதுதான் நம்ம ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து அது 1919க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஆஃப்டர் வேர்ல்டு வார் ஒன் என்ன ஆச்சுன்னா யூஎஸ்எஸ்ஆர் வந்து ஸ்டார்டட் க்ரோயிங். அதாவது இப்போ ரஷ்யான்னு சொல்கிறோம் இல்லையா, அது யூஎஸ்ஆர் க்ரோயிங். யூஎஸ்ஏ பிகேம் ஏ மணி லெண்டர் ஃபார் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். காலனிஸ் அவேக்கன் அண்ட் வாண்டட் ஃப்ரீடம். யூஎஸ்ஏ ஒரு பக்கம் மணி லெண்டராக மாறிட்டான், பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. அவன் நேராக வாருக்கு போகாமல் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. இன்னொரு பக்கம் யூஎஸ்எஸ்ஆர் அவங்க வந்து தே ஸ்டார்டட் க்ரோயிங் பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் ரீசன்ஸ். லெனின் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு இந்த சண்டே எல்லாம் வேண்டாம், நான் வந்து ஐ எம் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மை கண்ட்ரின்னு சொல்லி நல்ல கண்ட்ரி டெவலப் பண்ணிட்டார். அதாவது ஆஃப்டர் வேர்ல்டு வார் ஒன். ஓகே, அப்படி பண்ணிட்டார். அண்டு காலனிஸ், அப்போ இந்த யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் பிடிச்சி வச்ச காலனியில் இந்தியா அவங்கெல்லாம் எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி அவங்க எல்லாம் கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Russian Revolution under the leadership of Lenin and new communist government was in office in 1917. Lenin withdrawn from central powers and concentrated on development, and hence Russia developed remarkably. அவர் என்ன பண்ணார், இந்த சண்டேலாம் வேண்டாம், ஐ எம் கோயிங் டு லீவ் திஸ் சென்ட்ரல் பவர்ஸ். தட் இஸ் சென்ட்ரல் பவர்ஸ்னால் இங்கே இது இவங்க தட் இஸ் பிரிட்டன். அவங்க இல்லை, சென்ட்ரல் பவர்ஸ் இஸ் சென்ட்ரல் பவர்ஸ் வந்து ஜெர்மனி. அவங்களோட இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் போயிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போய் அவங்க எனக்கு சண்டே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்னை ஆளை விடுங்கன்னு சொல்லி அவர் போய் எல்லாம் ஸ்டார்டட் டெவலப்பிங் இட். அப்புறம் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ் அது வந்து இஸ் எ பீஸ் ஆர்கனைசேஷன் டு ப்ரிவெண்ட் வார்ஸ். வாரே வரக்கூடாது இனிமே, ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி அது ஒரு பீஸ் ஆர்கனைசேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்கள். பிட்வீன் வார் ஒன், வேர்ல்டு வார் ஒன் அண்ட் வேர்ல்டு வார் டூ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வேர்ல்டு வார் ஒனில் நிறைய சேதமானதுனால, நிறைய எக்கனாமிக் லாஸ் ஆனதுனால கிரேட் டிப்ரெஷன் ஹேப்பன்ட். கிரேட் டிப்ரெஷன்னா எக்கானமி இஸ் டவுன், பீப்புள் ஆர் நாட் கெட்டிங் ஃபுட் அண்ட் இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை அண்ட் எவ்ரி திங். அது பேர் அந்த மாதிரி ஒரு இதுக்கு பேர் டிப்ரெஷன் பேர். ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் இன் யூஎஸ்ஏ, அது கிராஷ் ஆச்சு. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ், பிரேக் டவுன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்குமில்ல, அது நடக்கும்போது அந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா இட் இஸ் மெயின்லி த்ரூ ஏதோ ஒரு கரன்சி. தட் இஸ் அதுக்கு முன்னாடி கோல்டு வச்சு தான் நடக்கும். அதாவது நீ உன் பொருளை நான் வாங்குவேன், ஐ வில் கிவ் சம் கோல்டு, ஆர் நீ என்கிட்ட வேணால் எனக்கு கோல்டு கொடு, அந்த மாதிரி தான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் கரன்சியே வந்தது. ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் டாலர்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அந்த டாலர் வச்சு நடந்துகிட்டு இருந்தது. பட் அதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு இந்த வார்னால். ஃபேசிஸ் முசோலினி எமர்ஜ். அந்த டைமில் தான் இட்டாலியில் முசோலினிங்கிறவர் பதவிக்கு வந்தார். ஹிட்லர் வந்து ஜெர்மனியில் பதவிக்கு வந்தார். அந்த ஜெர்மனி தோற்றதுனால அவங்க ஒரு அடிபட்ட ஒரு புலி மாதிரி, அடிபட்ட ஒரு லயன் மாதிரி இருந்தாங்க. நம்ம தோத்துட்டோமே, மறுபடியும் இவங்களை அட்டாக் பண்ணி நம்ம ஜெயிக்கணும். எப்படி நம்ம வில்லனுகள்லாம் வர்றாங்க இல்லையா இதில் நம்ம மூவியில், அது மாதிரி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அடி மனசில் அவங்களுக்கு இருந்தது. அந்த ஹிட்லருக்கு அது ரொம்பவே இருந்தது. அவர் வந்தபோது இருந்தார். அப்புறம் வந்து இதெல்லாம் நடந்தது ஆஃப்டர் வேர்ல்டு வார். ரைஸ் ஆஃப் ஆன்டி காலோனியலிசம் இன் இந்தியா. அதான் இவங்க பிரிட்டிஷை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் இந்தியா, ஆஃப்ரிக்கா இதெல்லாம் நடந்தது. அப்புறம் வந்து சவுத் அமெரிக்காவில் மன்ரோ டாக்ட்ரைன் ப்ரிவெண்டட் காலனைசேஷன் ஆஃப் சவுத் அமெரிக்கா பை பிரிட்டிஷ்.
பட் லேட்டர் தே ஃபெல் ஃபார் யூஎஸ்ஏ இன்டர்வென்ஷன் என்னாச்சுன்னா சவுத் அமெரிக்கா வந்து பிரிட்டிஷ் போய் காலனியாக பிடிச்சிருந்தான். அது பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க எப்படியா பிரிட்டிஷ் தான் நம்ம தப்பிச்சுக்கணும், நம்ம காலனி ஆகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இந்தியா ஏஷியாவிலலாம் அவங்க தே ஆர் சஃபரிங், நம்மளுக்கு காலனி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணிட்டான், அமெரிக்காவோட ஹெல்ப் எடுத்தான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அப்போ தான் பிரிட்டிஷ்கார வரமாட்டான்னு சொல்லி ஈ டுக் த ஹெல்ப் ஆஃப் ஒரு இது அமெரிக்கா. அண்ட் தே ஹவ் ஆக்சுவலி என்டர்ட் வாட் இஸ் கால்ட் எ மன்ரோ டாக்ட்ரைன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதனால பிரிட்டிஷ் வந்து அவன் காலனி பண்ணாமல் போயிட்டான். ஆனால் என்னாச்சுன்னா, எந்த ஒரு அமெரிக்கா வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அவன் அமெரிக்காக்காரை ப்ரொடெக்ட் பண்ணாமல் அவனோட காலனி மாதிரி மாற்றிட்டான். அதான் பட் லேட்டர் ஃபெல் ஃபார் யூஎஸ்ஏ இன்டர்வென்ஷன் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, திஸ் இஸ் பிட்வீன் வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2. அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் 2 வந்தது. வேர்ல்டு வார் 2 வந்து 1945, வேர்ல்டு வார் 1 வந்து 1920 முடிஞ்சிருச்சு. ஒரு 25 வருஷம் வார் இல்லை. ஆனால் அந்த ஜெர்மனி இருக்கே, அது வந்து அப்படியே புகைஞ்சிட்டே இருந்திருக்குது. எப்படியாவது நம்ம தோத்துட்டோம், இந்த தடவை ஜெயிக்கணும் அப்படி இருந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக ஹிட்லர் வந்தார். அந்த ஆள் கொஞ்சம் அந்த ரொம்ப அவனுக்கு அந்த வெறி இருந்தது. மெயின் ரீசன் ஃபார் வேர்ல்டு வார் 2 இஸ் எமர்ஜென்ஸ் ஆஃப் ஜெர்மனி அண்டர் ஹிட்லர். அந்த ஹிட்லர் என்ன பண்ணான்னா, அந்த மக்கள் எல்லாம் திரட்டி நம்ம தோத்துட்ட முதல்ல, இப்போ நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தான். அதே டைமில் ஜப்பானும் ஒரு வளர்ந்து வந்துட்டு இருந்தது. அந்த லீக் ஆஃப் நேஷன் அக்ரிமெண்ட் போட்டாங்களே, வாரே வேண்டான்னு, அதெல்லாம் கழிச்சிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் வார் பண்ணாலும் பண்ணுவோம், அதனால் வேண்டான்னு கழிச்சிட்டாங்க. பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் டிக்ளேர்ட் வார் ஆன் ஜெர்மனி இன் 1940. ஸோ இப்போ ஜெர்மனி வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு சொன்னால் மறுபடியும் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ், அதாவது இவங்க சென்ட்ரல் பவர்ஸ், அவங்க வந்து தே வென்ட் ஃபார் வார் 1940. அப்போ யூஎஸ்ஏ சென்ட் ஆர்ம்ஸ், இந்த இதெல்லாம் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபுட்டெல்லாம் டு பிரிட்டன். அதை இன் டிஸ்கைஸ், அதாவது அனுப்புகிறேன்னு தெரியாமே அனுப்புறது, கடல் வழியாக அனுப்பிச்சி விட்டுறது. ஜெர்மன் இன்வேடட் ரஷ்யா, ஜெர்மன் ஆக்குபைடு இட்டலி. அலைஸ் பவர் ஆர் பிரிட்டன், அலைஸ் பவர் வந்து பிரிட்டன் ஃப்ரான்ஸ் வித் சப்போர்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். ஆக்சிஸ் பவர்ஸ், அந்த சென்ட்ரல் பவர்ஸ் இப்போ ஆக்சிஸ் பவர் மாற்றிட்டாங்க. ஆக்சிஸ் பவர்ஸ் வந்து ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பான், ரெண்டு பக்கம். அதாவது மெயினாக பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கு இடையில் சண்டை நடந்தது. பிரிட்டன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 கண்ட்ரி, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4 கண்ட்ரி. பயங்கரமான சேதம் 1945. இந்தியா வாஸ் ஒஸ்ட் அஃபெக்டட் பிகாஸ் இந்தியாவில் வந்து என்னென்னலாம் ஃபுட் கிரெயின்ஸ் க்ரோ ஆச்சோ அது அத்தனையுமே அங்கே அந்த வாரில் சண்டை போடுற அந்த சிப்பாய்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால தான் நம்ம ஊரில் அத்தனை ஃபேமைன்ஸ், பஞ்சங்கள், இங்கே பசி, பட்டினி, பஞ்சமெல்லாம் வந்ததுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2 அண்ட் வேர்ல்டு வார் 1. லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஹேவ் பீன் டேக்கன் ஃப்ரம் இந்தியா டு த வார் பிளேஸ், தட் இஸ் இன் யூரோப். ஸோ அதில் வந்து எல்லாமே அந்த வாருக்கு போயிடுச்சு. பணம், உணவுப் பொருள்கள், அது இதுன்னு எல்லாமே. அப்போ அந்த டைமில் நிறைய டேக்ஸ் போட்டாங்க. இங்கே பிரிட்டிஷ் ஃபெல்லோஸ் தே புட் லாட் ஆஃப் டேக்ஸ் அந்த அக்ரிகல்ச்சரல். அப்போ வந்து இந்தியாவில் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான். அண்ட் தென் தே கலெக்டட் லாட் ஆஃப் டேக்ஸ். அப்போ தான் இவங்களுக்கு அந்த ரிவோல்ட், அந்த கலகங்கள்லாம் வந்து நாங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டோம், கட்ட பொம்மன் எல்லாம் வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் அப்போ தான் வந்தது. ஸோ அண்ட் பிகாஸ் ஆஃப் விச் த வேர்ல்டு வார் 2 took place and lot of damage happened in World War 2. That is in terms of resources, manpower, எல்லாமே டேமேஜ். ஸோ ஒரு பக்கம் பிரிட்டன் வித் த சப்போர்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர், இன்னொரு பக்கம் ஜெர்மனி, இட்டாலி, இவங்கெல்லாம் ஒரு பக்கம். ஏன் ஜெர்மனியில் ஹிட்லர் இருந்தார், இட்டாலியில் முசோலினி இருந்தாங்க, இவங்க 2 பேரும் ஒரு அன்கோ போட்டாங்க. ஓகே, தென் யூஎன்ஓ, வேர்ல்டு பேங்க், அந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆனதுனால என்ன பண்ணால், இனிமேல் வாரே வரக்கூடாது, மறுபடியும் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், வேர்ல்டு பேங்க்கு, ஐஎம்எஃப், இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணி 1945 அப்புறம் அப்போ தான் 2 சூப்பர் பவர்ஸ் எமர்ஜ்டு. அதாவது யூஎஸ்ஏவும் யூஎஸ்எஸ்ஆரும் 2 பிக் சூப்பர் பவர்ஸ் எமர்ஜ். பிகாஸ் வேர்ல்டு வார் 2ல் அந்த சண்டை போட்ட அத்தனை கண்ட்ரியுமே தே லாஸ்ட் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். பிரிட்டிஷ்க்கு எல்லாம் ஒரு பணக்கார கண்ட்ரியாக இருந்ததெல்லாம் அது ரொம்ப இருக்கிற சொத்தெல்லாம் போய் அவன் வந்து ரொம்ப ஏழையாயிட்டான். ஸோ அந்த டைமில் பார்த்து இந்த யூஎஸ்ஏ வந்து வாஸ் க்ரோயிங் ஃபாஸ்டர், யூஎஸ்எஸ்ஆர் வாஸ் க்ரோயிங் அகெயின் ஈக்குவலி ஃபாஸ்டர் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் லெனின். ஸோ தீஸ் 2 பிகம் வெரி சூப்பர் பவர்ஸ். ரைட், வேர்ல்டு வார் 2 கண்டினியூட். பார்க்கலாம். பெருசு பண்ணணுமா?
வேர்ல்டு வார் டூ அது எப்படி ஆச்சுன்னா இட்ஸ் நாட் ஓன்லி யூரோப், இட் ஹேப்பன் மெனி பிளேசஸ். பிகாஸ் காலனிஸ் எங்கெல்லாம் நடந்தது. கொரியாவில் வந்து பிட்வீன் நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா வார் நடந்தது, ரைட். அப்புறம் அந்த டைமில் நியூலி இண்டிபெண்ட் கண்ட்ரீஸ் இன் ஏஷியன் அப்போ தான் அந்த சுதந்திர போராட்டம்லாம் பயங்கரமாக நடந்து. வி காட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி சவுத் ஆஃப்ரிக்கா அதெல்லாம் தே காட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் த சேம் டைம். ஸோ இவங்கெல்லாம் இந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்கின கண்ட்ரியெல்லாம் ஆக்சுவலி ஜாயின் டுகெதர் அண்ட் தே ஹேட் வாட் இஸ் கால்ட் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பை உண்டாக்கிட்டாங்க. Then Cuban Revolution, USSR removed their military presence and USA promised never to invade Cuba. கியூபாவிலேருந்து யூஎஸ்எஸ்ஆர் போயிட்டான். அப்புறம் யூஎஸ்ஏவை நான் அங்கே உங்களை இன்வைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அங்கே ஒரு புரட்சி நடந்தது. அந்த மாதிரி நடந்தது. அராப் இஸ்ரேலி வார் அப்புறம் ஆரம்பிச்சது. இது ஒரு வார் இன்னும் நடக்குது. இஸ்ரேலில் முஸ்லீம்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் ஜூஸுக்கும் வார் நடந்துகிட்டே இருக்குது. இட்ஸ் கால் பேலஸ்டீன் வெர்சஸ் இஸ்ரேல். அந்த வார் இன்னும் கூட கொஞ்சம் நடக்குது. காசா ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. தென் ஹேப்பன் வியட்நாம் வார் and two Vietnams formed north and south under Indo-Chinese Federation. வியட்நாம் வார்னால அந்த வியட்நாமே ரெண்டாக பிரிஞ்சு சவுத் வியட்நாம் நார்த் வியட்நாம்னு ஆகிப்போச்சு பிகாஸ் ஆஃப் த வார். ஃபால் ஆஃப் பெர்லின் வால் அண்ட் எண்ட் ஆஃப் கோல்டு வார். ஈஸ்ட் பெர்லின் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை யூஎஸ்எஸ்ஆர். அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜெர்மனி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. ஜெர்மனினால்தான் இத்தனை நடந்தது. அவனுங்களே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. வெஸ்ட் ஜெர்மனி அண்ட் ஈஸ்ட் ஜெர்மனி பிரிச்சுட்டாங்க. வெஸ்ட் ஜெர்மனி வந்து மோர் ஆஃப் அ சப்போர்ட், தே காட் சப்போர்ட் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஈஸ்ட் ஜெர்மனி காட் சப்போர்ட் ஃப்ரம் யூஎஸ்எஸ்ஆர். And in the USA are the two big powerful countries அப்போ. ஸோ இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு, இந்த யூஎஸ்எஸ்ஆர் இட் செல்ஃப் டிஸ்இன்டகிரேட்டட். யூஎஸ்எஸ்ஆரில் வந்து ரஷ்யா, உக்ரைனு அந்த மாதிரி அதெல்லாம் பிரிஞ்சு. இதெல்லாம் இப்போ நடந்த சில விஷயங்கள். ஸோ இத்தனை வார் நடந்திருக்கு. இட்ஸ் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் பெரிய வேர்ல்டு வார் கிடையாது. பட் வாட் ஆல் வார்ஸ் ஹவ் ஹேப்பன்ட், கொரியன் வார், அராப் இஸ்ரேல் வார், வியட்நாம் வார், அப்புறம் ஜெர்மன் ஸ்பிளிட்டிங் பிட்வீன் வெஸ்ட் ஜெர்மனி அண்ட் ஈஸ்ட் ஜெர்மனி, அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் வாஸ் டிஸ்இன்டகிரேட்டட் இன்டு மெனி கண்ட்ரீஸ். கஜகஸ்தான் அது இதுன்னு ஏதோ நிறைய கண்ட்ரி அது வந்தது. அது வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் வார், இன்சைட் தேர் த பாலிசிஸ் அதனால வந்தது. அப்படியெல்லாம் அது வந்தது. இப்போது எல்லாம் வாரில் பிரிஞ்சிட்டோமேன்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு காமன் கரன்சி வச்சுக்கோ. இந்த மீன் டைம் என்னாச்சுன்னா யூஎஸ்ஏ பிகம் மச் ஸ்ட்ராங்கர். USA become very powerful, not only in terms of military, in terms of economics, in terms of currency எல்லாமே. ஏன்னா அவனது ரிசர்வ்டு கரன்சி. ஏன் யூஎஸ்ஏ ரொம்ப ஒரு பாப்புலர் ஆச்சு அப்படின்னா, ஒரு கண்ட்ரியில் ட்ரேடு பண்ணோன்னா, சப்போஸ் நான் வந்து இந்தியா, ஐ வாண்ட் டு ட்ரேட் வித் பங்களாதேஷ்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. பங்களாதேஷில் ஏதோ ஒரு கொரியா. ஸோ நான் போய் ருப்பி கொடுத்தா அவன் ஒத்துக்க மாட்டான். உன் ருப்பி வேண்டாம் போய் அப்படிம்பான். ஈ வுட் நீட் ஒரு ரிசர்வ் கரன்சி. ரிசர்வ் கரன்சியாக வந்து டாலர் இருக்குது, டாலர் கொடும்பான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ருப்பியை கொண்டு போய் கொடுத்து டாலர் வாங்குவேன் அமெரிக்காவிட்டிருந்து. ஸோ அந்த டாலர் வாங்கிட்டு அந்த டாலர் கொடுத்து தான் கொரியாவிலேருந்து ஐ வில் இம்போர்ட் சம்திங். சிமிலர்லி கொரியா வில் அகெயின் ஆஸ்க் ஃபார் டாலர்ஸ் and you will take the dollar from USA and then import items from India or some other country. பட் டாலரோட மதிப்பு அப்படியே அதிகமாச்சு. ஏன்னா எல்லாருமே டாலர் வேணுங்கிறாங்க. ஒரு பொருளுக்கு எல்லாரும் வேணுங்கும்போது அதனுடைய விலை அதிகமாகும் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ டாலர் ஹஸ் கான் அப் லைக் எனிதிங் அண்ட் இட் இஸ் பிகம் எ வெரி ஸ்ட்ராங்கர் கரன்சி. இப்போ கூட நம்ம பேசுகிறோம் இல்லையா, டாலர் மதிப்பு ரொம்ப அதிகமாகுதுன்னு அடிக்கடி பேப்பரில் பார்ப்பீங்க. 78 ரூபா 79 ரூபா இருந்தது, இன்றைக்கி 83 ரூபா ஆகிப்போச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரியும், நான் வந்து 1995 ஐ வெண்ட் அப்ராட். அப்போ வந்து டாலர் மதிப்பு வந்து 40 ரூபா. இப்போ என்னாச்சு, இப்போ இந்த 20 வருஷ காலத்தில் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிப்போச்சு, 80 ரூபா ஆகிப்போச்சு. ஸோ அது மாதிரி இட்ஸ் க்ரோன் லைக் எனிதிங் பிகாஸ் ரிசர்வ் கரன்சி. ஏன் இந்த ரிசர்வ் கரன்சின்னு என்னன்னு கேட்டால், இப்போ நமக்கு உங்கள் அப்பா சம்பாதிக்கிறாரு, ஆனால் கொஞ்சத்தை எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுக்கிறாரா, ஏதாவது நாளைக்கு இழிக்க தேவைப்பட்டா, ஏதோ உடம்பெடுப்பு செல்லாம் தேவைப்பட்டா வேணும்னு சேவிங்ஸ் வச்சுக்கிறார் இல்லையா, அது வச்சுக்கிறார். அது தொடமாட்டார். அன்லஸ் அது ரொம்ப வேணும்னா தான் தொடுவார், இல்லைன்னா நார்மலாக தொடமாட்டார். அது ரிசர்வ் பணம்னு பேர். அதே மாதிரி கண்ட்ரீஸ் கெப்ட் சம் மணி செப்பரேட்லி ஆஸ் எ ரிசர்வ் ஃபார் தம். ஏதாவது ஒரு இதுவுமே முடியாத போது, சாப்பாடுக்கே வழி இல்லை, இல்லை உடம்பு சரியில்லை, ஏதோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எங்கே வைக்கிறதுங்கிற ப்ராப்ளம். அவங்க கண்ட்ரிலேயே வைக்காமல் கொண்டு போய் யூஎஸில் வைக்கிறாங்க எல்லோரும்.
யூஎஸில் கொண்டு போய் அந்த ரிசர்வ் கரன்சியை யூஎஸோட ஃபெடரல் பேங்க்கில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதனால் என்னாச்சுன்னா உலகத்தில் அத்தனை கண்ட்ரியும் அந்த ரிசர்வ் கரன்சி கூட யூஎஸில் வைக்கிறான். ஏன் யூஎஸில் வைக்கிறான் அப்படின்னு இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பார்த்தா அந்த பேங்க்கில் போய் எப்போ கேட்டாலும் திருப்பி கொடுத்துருவான். அமெரிக்க அரசாங்கமே இப்போ நான் கேசவமூர்த்தி ஒரு பணம் வச்சுருக்கேன் அந்த பேங்க்கில். அமெரிக்க அரசாங்கம் வந்து என்னை பார்த்து இவன் ஒரு திருட்டு பயல், இவனை இஸ் நாட் இஸ் எ கிரிமினல் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பேங்க் ஒத்துக்காது. ஈவன் தோ இட்ஸ் இன் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு உள்ளே இருந்தாலும் அது இண்டிபெண்ட் ஒரு பேங்க்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் திருட்டு பயலாக இருந்தாலும் எதாவது என்ன என்கிட்ட பணம் போட்டிருக்கான், ஐ வில் கிவ் பேக் அப்படின்னு கொடுத்துரும். வேறு எந்த கண்ட்ரியில் இப்படி நடக்காது. இது ஒன்று. ஒரு ஹைலி டெமோக்ராட்டிக் செட்டப் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது. அது மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் எங்கேயுமே இல்லை, இதுவரையில் இல்லை. அது அந்த ஒரு ஃபெய்த் இருக்கு இல்லையா, நம்ம எப்போ போனாலும் அங்கே பணம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது. உக்ரைன் கொஞ்சம் ரிசர்வ் கரன்சி வச்சுருக்கோம் அமெரிக்கா வந்து, நான் எடுத்துக்கிறேன் இப்போ எனக்கு தேவைப்படுதுன்னா அதுவும் கொடுத்துருவாங்க. ரஷ்யா வந்து நான் என்னோடய ரிசர்வ் கரன்சி எடுத்துக்கிறேன்னா அதுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ மாட்டேன்னு சொல்ல முடியாது, அவங்க சொல்லவே முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை உண்டாகும். இப்போ நம்ம ஊர்கள் அப்படி தான். நம்ம ஊர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு பணக்காரரோ அல்லது கொஞ்சம் நியாயஸ்தர் இருப்பார். பணக்காரங்களோ நியாயஸ்தர்னு வச்சுக்கலாம். அவர் பணக்காரராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஓரளவுக்கு மற்ற ஃபேமிலி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பணம் அதிகமாக இருந்தால் கொண்டு அவர்கிட்ட கொடுத்து வைப்போம் அப்படின்னு கொண்டு கொடுத்து வைப்பாங்க ஒரு பெரிய ஆள்கிட்ட. வேணும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த பெரிய ஆள் வந்து கரெக்டாக வச்சுட்டு எப்போ அவர் கேட்குறாரோ அன்றைக்கி எடுத்து கொடுப்பார். அவர் ஒரு நாள் கூட நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டார், இல்லை அவர்கிட்ட இல்லாமல் இருக்காது. அந்த நம்பிக்கை இருக்கிறனால தான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதே லெவலில் அந்த பொசிஷனில் வந்து யூஎஸ் வந்துருக்கு. இப்போ அந்த பொசிஷனை ஷேக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கண்ட்ரியும் பக்கத்தில் வர முடியல, எந்த ஒரு கண்ட்ரியோடைய கரன்சியும் பக்கத்தில் வர முடியல. தட் இஸ் த ரீசன் வை தேர் யூஎஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ அதனால் என்னாச்சுன்னா இட் இஸ் பிகம் வெரி பவர்ஃபுல். அண்டு அவன் என்ன பண்ண, யூஎஸ்ஏ இது மேலும் மேலும் பவர்ஃபுல்லாக்கணும்னு என்ன பண்ணுவோன்னு பண்ணால் உலகத்தில் அத்தனை அறிவாளிகளையும் நம்ம கண்ட்ரிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ நல்ல படித்த ஆட்கள் ஃப்ரம் இந்தியா அண்ட் வேரியஸ் கண்ட்ரீஸ் தே ஸ்டார்டட் செட்டிலிங் இன் யூஎஸ். அப்புறம் புத்திசாலிகளாக ஒரு கண்ட்ரி இருந்தால் அப்புறம் அந்த கண்ட்ரி தானே வளரும். அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து தே க்ரோ லைக் எனிதிங் பிகாஸ் பல்க் ஆஃப் த அமெரிக்கன் க்ரோத் இஸ் பிகாஸ் ஆஃப் இண்டியன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க தான் அங்கே சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க. பட் ஆனால் at the end of the day who gets benefited? America gets benefited because all the brainy fellows are going there. ஏன் பிரெயினி ஃபெலோஸ் ஆர் கோயிங் தேர்? இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே சுந்தர் பிச்சை இங்கேருந்த அந்த அளவுக்கு வந்திருப்பாரா? வந்திருக்க முடியாது. அதனால் அந்த போயிருப்பார். அந்த மாதிரி எவ்ரிபடி கோஸ் டு அமெரிக்கா. அதான் ஒரு 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 சாமியார் சொன்னார், கப்பல் கொண்டு வந்து நிறுத்தி இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் பாம்பே கேரளாவில் கப்பல் நிறுத்தி ஏறுறவங்கெல்லாம் ஏறுங்க, அமெரிக்கா கொண்டு ஃப்ரீயாக விட்டுறேன், அங்கே போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்குள்ள பாதி பேர் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சாமியார் சொன்னார். அண்ட் நாட் ஓன்லி இந்தியா, எல்லா ஊர்லேருந்து பாதி பேர் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார். அந்த அளவு அது ஒரு அட்ராக்டிவ் கண்ட்ரியாக ஆகிப்போச்சு. இப்போ அதை ஏன் இன்னும் மோர் அட்ராக்டிவ் கண்ட்ரி ஆனதுக்கு காரணம் என்னென்னா இந்த யூஎஸ்எஸ்ஆர்னு சொன்னோம் இல்லையா, ரஷ்யா யூஎஸ்ஆர், அதெல்லாம் டிஸ்இன்டகிரேட் ஆகி அவனுங்கெல்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா அது இன்னும் பவர்ஃபுல் ஆகிப்போச்சு. அகெயின் இந்த யூரோப்பியன் யூனியன் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இதுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், யூரோ அப்படின்னு ஒரு கரன்சி கொண்டு வரலாம், நம்ம யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு யூரோன்னு ஒரு கரன்சி கொண்டு வரலான்னு கொண்டு வந்தாங்க. இட் டிட் ரியலி ஒர்க் வெல். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அது நல்லா போச்சு. இன்ஃபேக்ட் டாலர் விட அதுக்கு மரியாதை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலங்கள்லாம் வந்தது. திடீர்னு அவங்களுக்குள்ள சண்டை வந்து இப்போ பிரிட்டிஷ் வந்து நான் யூரோலேருந்து கண்டுக்கிறேன்னு சொல்லி கண்டுட்டான். ஸோ என்னாச்சு, மறுபடியும் அது வீக் ஆகிப்போச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ 60 இயர்ஸ் ஆகுது. என்னோடய லைஃப்லேயே நான் 20 வருஷத்துலேருந்து நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஜப்பானோட கரன்சி என் வரும்போது எல்லோரும் சொன்னாங்க இனிமேல் அவ்வளோதான், டாலர் முடிஞ்சு போச்சு, என் வில் ஆக்சுவலி வில் ரூல் த வேர்ல்டு அப்படின்னாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் வந்து வீக் ஆகி போச்சு. அதே மாதிரி சவுதி அரேபியாவோட கரன்சி வந்தது, அவங்க ரொம்ப ரூல் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் அவ்வளோ ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. சிமிலர்லி ஜெர்மனியோட டாய்ஷ் மார்க், டிஎம்ன்பாங்க, டாய்ஷ் மார்க் வந்து பாப்புலர் ஆகுன்னு சொன்னாங்க. அது ஆச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் அகெயின் அது வீக் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ யூரோ வந்து பாப்புலர் ஆகுன்னாங்க, அது பாப்புலர் ஆச்சு. பட் அகெயின் இட் இஸ் அது. இப்போ சைனீஸ் கரன்சி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுதுங்கிறாங்க. அது எந்த அளவு எப்படி இருக்கும், ஃபியூச்சரில் எப்படி இருக்குது இது வரலும் எந்த கரன்சியுமே அந்த டாலருக்கு நிகராக வந்து பண்ண முடியல. இப்போ எப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ கல்யாணம் இது படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க, 10,000 ரூபாய் சம்பளம்.
அதில் ஒரு மாதம் 3000 ரூபா மிச்சம் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாட்ட கொடுத்து வைக்கலான்னு பதிலாக வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கிறீங்க. அப்பாவை விட நம்பிக்கையானவர் யாரோ ஒருத்தர் இருக்கார் சொல்லி அவர்கிட்ட கொடுத்து வைக்கிறீங்க. பெரியப்பாவை யாரோ ஒருத்தர். அது மாதிரி தான் இப்போ அமெரிக்கா இருக்குது. அந்த பெரியப்பா நிலைமையில் அமெரிக்கா இருக்குது. எல்லாருமே அவங்க அப்பா கிட்ட கூட கொடுக்காம, அம்மா கிட்ட கூட கொடுக்காம வேறு எங்கேயோ கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லா கண்ட்ரியுமே. வெரி பேத்தட்டிக். பட் தென் தட் இஸ் த வே. அது காரணம் அந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அங்கே வந்து ஒரு புரட்சி வந்தாலும் வேறு எது வந்தாலும் உங்கள் பணம் கிடச்சிடும். என்ன நடந்தாலும் உங்கள் பணம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் அங்கே அந்த நம்பிக்கையில் தி பீப்புள் ஆர் போரிங் மணி தேர். அங்கே கொண்டு கொட்டுறாங்க. அதனால் அந்த நாடு அப்படியே வளருது. உலகத்தில் அத்தனை நாடுகளும் புவர் நாடுகள் யுஎஸ்ஏ விட. ஆனால் இவங்க இருக்கிற பணத்தையெல்லாம் எதெல்லாம் கொஞ்சம் இருக்குதோ அதில் கொண்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ரீசன் யூ ஷுட் நோ. தென் யூ கோ அண்ட் ஸ்டடி யுவர் புக்ஸ். தென் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அப்போ புரியும். எக்ஸாமுக்கு இது அப்படியே டைரெக்டாக யூஸ் ஆகாது. ஏன்னா அவன் இப்போ பின் பாயிண்ட்டாக ஏதோ ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு நீங்கள் புக்கை படித்தாதான் யூஸ் ஆகும். பட் யூ ஷுட் நோ த பேக்ரவுண்ட் தெரிஞ்ச பிறகு படித்தாதான் அது உங்களுக்கு அது கரெக்டாக உங்களுக்கு மனசில் ஏறும். சரியா? ஓகே, இது வரல நிறுத்திக்கலாம் இன்றைக்கி. இப்போ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோன்னு பார்க்கலாம். We had seen World War I, that is approximately 1914 to 1920 நினைக்கிறேன். World War Iக்கு அப்புறம் என்ன நடந்தது, அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்தது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். தென் இனிமேல் வாரே வரக்கூடாதுன்னு நினச்ச காலம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் ஹிட்லர் had come to in Germany and Mussolini had come to power in Italy. Because of which, and German wants to take a revenge. அதான் அவங்க மனசுலேயே இருந்திருக்கு. அவர் இந்த ஹிட்லரும் முசோலினியும் அன்கோ போட்டு they started fighting with the British people. Again World War II came in 1940s and that was a very big loss. Maybe I think some 2 million people என்னமோ செத்தாங்க அப்படிங்கிறாங்க. அதில் இந்தியாவில் இருந்த சிப்பாய்கள் யாரும் சாகலை. பட் இந்தியாவிலேருந்து அத்தனை உணவுப் பொருட்களும் இங்கே இருக்கிறவங்களாம் சாக வச்சிட்டாங்க. Because they exported all the food items, we did not have sufficient food in India, because of which Indians died. Starvation. உணவு இல்லாமல் செத்தது இந்தியாவில் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி பணம் இல்லாமல் உணவு இல்லாமல் செத்தது ரொம்ப அதிகம் அந்த காலத்தில் தான். இப்போலாம் ரொம்ப குறைவு. ஸோ தட் வாஸ் அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட 1965 நினைக்கிறேன் இவர் இருந்தார். அதாவது நேரு இறந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார் பிரைம் மினிஸ்டர். அவர் 2 years. அப்போ பயங்கர உணவு தட்டுப்பாடாமா. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எல்லாரும் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒரு நாள் நைட் சாப்பிடாமல் இருங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஃப்ரைடே நைட்டு நம்ம அந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் சாப்பிடாமல் இருங்க. அப்படி இருந்தால் கொஞ்சம் உணவுப் பொருள் சேவ் ஆகும்னு சொல்லி அவரே அது முன்னோடியாக சாப்பிடாமல் இருந்து நிறைய பேர் இந்தியா ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. இதெல்லாம் உங்கள் தாத்தா இப்போ உங்கள் தாத்தா மாதிரி இருக்கிறவங்களுக்கு போட்டு போய் கேட்ட தெரியும். தாத்தா விட அவங்க அப்பா இருப்பாங்க கேட்ட தெரியும். ஏன்னா நான் எங்களுடைய தாத்தாவெல்லாம் கேட்டிருக்கேன். ஆமாடா அப்படிலாம் இருந்தோம் நாங்கள். வி டிட் நாட் டேக் ஃபுட் ஃபார் ஒரு வேளை, ஒரு வாரத்தில் ஒரு வேளை சாப்பிடாதீங்க. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் சஃபிஷியன்ட் ஃபுட். இப்படி நம்ம எல்லாம் சாப்பிட்டோம்னா அப்புறம் கடைசியெல்லாம் தீந்துருச்சுன்னா அப்புறம் வம்பாயிரு அப்படின்னு சொல்லி அந்த அளவு இந்தியா மோசமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் யூ ஷுட் நோ. அப்புறம் World War II அதே என்னாச்சு அப்படிங்கிற பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். World War IIக்கு அப்புறம் நிறைய டேமேஜ் ஆனதுனால அதுக்கப்புறம் தான் யுனைடெட் நேஷன்ஸ் வந்தது. ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு பேர் ஐஎம்எஃப்ங்கிறது. வேர்ல்டு பேங்க் வந்தது. யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் யுனைடெட் நேஷன்ஸ். அதெல்லாம் வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னா வேர்ல்டு வார் வரலையே ஒழிய பட் குட்டி குட்டி வார்ஸ் நிறைய நடந்தது. கொரியன் வார், உங்கள் வியட்நாம் வார், அரேபியன் அண்ட் இஸ்ரேல் வார், இந்த மாதிரியெல்லாம் ஜெர்மன் ஸ்பிளிட் ஆனது, யூஎஸ்ஆர் ஸ்பிளிட் ஆனது, இதெல்லாம் வார்னு சொல்ல முடியாது. பட் தென் தேர் ஆர் சம் டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே இதெல்லாம் நடந்தது. ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் 3 வார் நடந்தது. இந்தியா வி ஃபாட் வித் சைனீஸ், வி ஃபாட் வித் பாகிஸ்தான் இல்லையா. இந்தியாவே 3 வார் நடந்தது. அது மாதிரி ஸோ வார்ஸ் ஹவ் டேக்கன் பிளேஸ். பட் நன் ஆஃப் த வார்ஸ் வேர்ல்டு வார் II அப்புறம் நன் ஆஃப் த வார் இஸ் த சைஸ் ஆஃப் அ வேர்ல்டு வார். அதெல்லாம் குட்டி குட்டி அந்தந்த இடத்துல நடந்த வார் தான். வேர்ல்டு வார் III வரக்கூடாதுங்கிறதுல எல்லோரும் மும்மரமாக இருக்கிறோம். பட் வேர்ல்டு வார் III வந்தால் உலகமே அழிஞ்சிருன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற நம்ம சயின்டிஃபிக் கேப்பபிலிட்டியில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் வெப்பன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டால் முடிஞ்சு போச்சு, என்டையர் எல்லோரும் செத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதனால் வேர்ல்டு வார் III வராமல் இருப்பது தான் நல்லது.
பட் இந்த புட்டின் அண்ட் ரஷ்யா அண்ட் உக்ரைன் வாரே ரொம்ப ஸ்ட்ராங்காக வேர்ல்டு வார் லெவல் வந்துருமோன்னு பயம் இருந்தது. ஐ திங்க் நவ் தே டிசைடட் டு டாக் பீஸ், அங்கே பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால் வேர்ல்டு வார் வராது என்று நம்புவோம். இந்த பேக்ரவுண்ட் வச்சு இப்போ போய் உங்கள் இதை படிங்க. இந்த பேக்ரவுண்ட் உங்கள் ஸ்கூலிங் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி துல்லியமாக தெரிஞ்சிட்டிங்கன்னா அதை உங்கள் எக்ஸாம் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் அகெயின் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். நாளைக்கு இல்லை, நாளானிக்கும் இல்லை, ஐ திங்க் மண்டே வி வில் ஹேவ் கிளாஸ். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு 5 minutes நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ ஹவ் காட் another 5 minutes. யாரெல்லாம் இருக்கீங்க? புரியுதா? நான் சொன்னது புரியுதா? எஸ் சார். ஆமாம், இந்த பேக்ரவுண்டெல்லாம் தெரியணும். தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுற, நம்ம குழந்தைகிட்ட ஒரு பெரிய தப்பு. நான் உங்கள் 3 பேர் சொல்ல, பொதுவாக நான் பழைய பேட்சஸ் எல்லாம் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதில்ல நிறைய இதை. இப்போ நீங்கள் இந்த கேள்வி நீங்களே கேட்டிருக்க வேண்டாமா, வேர்ல்டு வார் எப்படி நடந்தது? உலகத்தில் அத்தனை பேர் வேர்ல்டு வார்னால் உலகம் ஃபுல்லாக வார், அது எப்படி நடக்க முடியும்? எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாம் வேலை சண்டை போடுங்கடான்னு சொல்லியிருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வரணும். சும்மா நான் அப்படியே கடமடித்து போய் எழுதுறது இல்லை. தட் இஸ் த அதனால தான் நீங்கள் சில எக்ஸாம்பிளில் கொஞ்சம் குறுக்கு மாதிரி கேட்டால் அது நம்ம எழுத முடியாத காரணம், பிகாஸ் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி வாட் ஹஸ் ஹேப்பன். அதான் அந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படும். அப்புறம் ஏன் யூஎஸ்ஏ பிகம் ஸ்ட்ராங்கர், வாட் இஸ் த ரீசன் அப்படிங்கிறது. யூஎஸ்எஸ்ஆர் பிகேம் ஸ்ட்ராங்கர், தென் டிஸ்இன்டகிரேட்டட். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கொஞ்சம் தெரியும், புக்கில் படிக்கிறதுமே உங்களுக்கு தெரியும். எக்ஸாமுக்கு அஃப்கோர்ஸ் புக்கில் தான் வரும், நியூஸ் பேப்பர் வராது. பட் நியூஸ் பேப்பர் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தேர் இன் த புக். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் அகெயின் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே.